பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சங்கீதங்கள் 30ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 12 வசனங்கள். இதை பார்க்கும் பொழுது வாசித்து பார்த்தால் அதோட இருக்கிற ஒரு அம், நல்ல ஒரு அர்த்தங்கள் நமக்கு புரியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதம் கவிதை என்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பாடல் என்று சொல்லலாம். இல்லைன்னா சாட்சியாக கூட நம்ம ஏதாவது சொல்லலாம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள் வந்த பின்பு கடவுள் அவனை எல்லாவற்றிலும் மீட்டெடுத்தபோது, கடவுளின் பாதுகாப்பு வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு புகழ் சொல்கிற ஒரு ஒரு நன்றி செலுத்துதல் இந்த அதிகாரத்தில் அடங்கியிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தத்தை தினம் தினம் அவர் நினைவு கூர்ந்து நம்ம மகிழ்ந்திருக்கிற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இதில் மிக முக்கியமான ஒரு வசனம் என்னென்னா, 5வது வசனத்தை என்ன சொல்லுதுன்னா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷர்கள் எல்லோருமே தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்கிறோம். எல்லோருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் நம்ம என்ன பண்ணுறோம், கெட்டு போயிருக்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்முடைய தேவனுடைய கோபனைக்கு பாத்திரர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கண்டிப்பாக தண்டிக்கலாம். ஏன்னா தாராளமாக ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறதுக்கான அவர்கிட்ட அந்த இது இருக்குது, நீதி இருக்குது. கர்த்தருடைய கோபம் நம்மை பட்சித்து போடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. கர்த்தர் நம்மிடத்தில் கோபமாக இருக்கும்போது அவர் அவருடைய நீதியாகவும் அது நினைக்கிறாரு. ஏன்னா அவர் நீதி உள்ள கர்த்தர் மீது கர்த்தர் நம் மீது இரக்கம் உள்ளதாகவும் இருக்கிறாரு. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கோபம் நிலைத்திராமல் நம்ம மேலே இருந்தாலும் ஒரு நீதிபதியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மீது தயவு உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு நம்ம சந்திக்கும் பொழுது அவங்க நம்ம மனசை காயப்படுத்திட்டாங்கன்னா, நாம் அவங்க மீது எப்பயுமே குற்றம் உள்ளவர்களாக தான் நம்ம அவர்களை பார்ப்போம். ஆனால் தேவன் பாருங்கள், நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் அதை என்ன பண்ணுறாருன்னா, அதை நம்மிடத்துல நீக்கி போடுறாரு. நீக்கி போட்டு அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். அவருடைய தயவு என்ன இருக்குதுன்னு நீடிய வாழ்வு நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அது போல் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து வேத வசனங்கள் மூலம் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசித்து தினம் தினம் அறிந்து கொள்வோம். ஆமேன்.